Praise the Lord. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டடி பார்க்கலாம். God's creation and the dust you are. ஸோ ஆணுடைய சிருஷ்டிப்பும் அந்த சிருஷ்டிப்பு முன்பாக நம்ம வந்து ஒரு டஸ்ட்டு போல் நம்ம இருக்கிறோம் அப்படின்றது தான் இந்த ஸ்டடியுடைய நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரும் பைபிளில் நம்ம எல்லாமே தெரிஞ்ச வசனம் முதலாவது ஆதியாகமம் 1:1 என்ன போட்டிருக்கு? In the beginning God created heaven and the earth. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியிலே அப்படின்றது டைமை குறிக்குது. வானத்தையும் குறிக்கிறது வந்து ஹெவன். வானம்ன்றது ஹெவன், ஹெவன்றது ஸ்பேஸை குறிக்குது. எர்த்து அப்படின்றது மேட்டரை குறிக்குது. ஸோ மூணுத்தையும் வந்து ஆண்டவர் நம்ம அட் அ டைமில் வந்து சிருஷ்டித்திருக்கிறான்றது வந்து முதல் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அது எப்படி அப்படின்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. இப்போது டைமில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 விஷயங்கள் இருக்கும். ஒன்று பாஸ்ட் இருக்கும், அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் இருக்கும், இல்லைன்னா ஃப்யூச்சர் இருக்கும். 3 விஷயம் இருக்கும். அதேமாரி ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்டு, விட்த்து, டெப்த்து. மேட்டர் எடுத்திங்கன்னா சாலிட், லிக்விட், கேஸ். இப்போது இந்த மூணுத்துக்குமே ட்ரினிட்டி 3 விஷயங்கள் இருக்குது. இதே போல தான் கடவுளும் வந்து திருத்துவ தேவனாக இருக்கிறார். எப்படி? பிதா, குமாரன், பரிசுத்தாவி. பிதா அதான் வந்து தேவன், சரிங்களா? குமாரன்றது இயேசு சுவாமி. பரிசுத்தாவி ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட். இப்போது அவங்க மூவரும் என்னது பாருங்க, திருத்துவ தேவனாக இருக்கிறாங்க. 3 பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. காட் இஸ் ஒன் பட் 3 பர்சனாலிட்டிஸ், சரிங்களா? ஸோ காடை பற்றி உங்களுக்கு நீங்கள் வேதத்தை படிக்கும்போது நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஆனாலும் அவர் காட் இஸ், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காட் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மூளை வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பார்த்தீங்கன்னா 1.5 kg. அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, முழுசாக காடை வந்து 100% வந்து உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியாது, சரிங்களா? அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, நம்ம பிரெயினுக்கும் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இந்த பிரெயினை வச்சு நீங்கள் காட் வந்து இப்படி தான் இருப்பார், அப்படி தான் இருப்பார் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வந்து உங்களே நீங்கள் இது பண்ணிக்க முடியாது, சரிங்களா? பட் யூ ஹாவ் டு பிலீவ் வாட் காட் சேஸ். இந்த பைபிள் வந்து நீங்கள் வந்து ஒத்துக்கணும், நீங்கள் வந்து விசுவாசிக்கணும். அதுதான் வந்து இதில் வந்து நான் கொண்டு போகிறேன். அதேமாரி காட் நான் சொன்னேன், அவரும் வந்து திருத்துவ தேவனாக இருக்கிறாரு. அதே போல தான் நம்மளும் சிருஷ்டித்திருக்கிறாருங்க. பாடி, சோல், ஸ்பிரிட். நம்ம எல்லாருக்குமே என்ன இருக்குது? பாடி இருக்கா, சோல் இருக்குது, அடுத்ததுக்கப்புறம் என்ன இருக்குது? ஆத்மா. சோல்னா ஆத்மா, சரிங்களா? ஸ்பிரிட்ன்றது என்னது? ஆவி. இந்த 3 இருக்குது. ஸோ எல்லாமே கடவுள் பாருங்கள் திருத்துவ தேவன் என்ன பண்ணியிருக்காரு? திருத்துவமாக படுத்தியிருக்காரு, கரெக்டுங்களா? இப்போது என்னடா இது, இந்த பிகினிங் காட் கிரியேட் ஹெவன் அண்ட் எர்த் அப்படின்னும் போது இந்த டைம் ஸ்பேஸ் மேட்ரு வந்து சிருஷ்டித்தாரு. ஏன் ஒன்றா சிருஷ்டிக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு மேட்ரு இருக்குது. இஃப் மேட்ரு இஸ் தேர் அப்படின்னா, ஒரு மேட்ருன்றது ஒரு பொருள், சரிங்களா? அது வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு விளக்கணும்னா, உங்ககிட்ட ஒரு பணம் இருக்குது, 50,000 ரூபா பணம் இருக்குது. அதான் பணம், அதான் மேட்ரு. சாலிட், லிக்விட், கேஸ். ஸோ பணன்றது ஒரு சாலிட். அது வந்து வேல்யூ போட்டு, இப்போ உங்ககிட்ட இருக்குன்னா அது வந்து ஒரு இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், போடணும். அப்போ அதுக்கு வந்து ஒரு பேங்க் தேவை, சரிங்களா? அதுதான் வந்து என்னது? ஸ்பேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பணம் இருக்குது, பேங்க்கில் போகணும். இப்போ பேங்க்கும் இருக்குது, அப்போ பேங்க் போடுறதுக்கும் அதுக்கு ஒரு டைம் தேவைப்படும். ஸோ 3 இருந்தால் தான் கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ண முடியும், அது ஆளுகைக்கோ அது வந்து கரெக்டாக வந்து சிருஷ்டிப்பு வந்து அப்படி தான். 3மே வந்து இருந்தால் தான் வந்து ஒன்று டிபெண்ட் ஆகிருக்கு. ஸ்பேஸ் இருந்தால், டைம் இருந்தால் என்ன வேணும் உங்களுக்கு? மேட்டர் இருந்தால் ஸ்பேஸ் வேணும், ஸ்பேஸ் 2மே இருந்தால் உங்களுக்கு டைம் வேணும். ஸோ இதுதான் வந்து அதோடைய, நீங்கள் வந்து சயின்ஸ் படி நீங்கள் பார்க்கணுன்னா இதுதான். அதனால தான் இது போட்டிருக்கேன் நான். அதேமாரி நம்ம காட் வந்து இஸ் நாட் டிஸ்டர்ப்டு பை டைம் ஸ்பேஸ் மேட்டர். அவர் வந்து இந்த 3 வந்து அவர் லிமிட்டடான காடும் கிடையாது. அவர் வந்து எப்படி, அவர் வந்து இந்த யூ ஹாவ் எ ட்ரினிட்டி. இப்போது திருத்துவ தேவன், யூ ஹாவ் எ ட்ரினிட்டி, ஒரு ட்ரினிட்டி. அந்த திருத்துவ தேவன் என்ன பண்ணுறாரு? இந்த 3த்தையும் என்ன பண்ணுறாரு? ட்ரினிட்டிஸ். இந்த 3 ட்ரினிட்டிஸ் என்ன பண்ணுறாரு? அட் அ டைமில் அவர் சிருஷ்டிக்கிறார். அண்ட் த காட் ஹூ கிரியேட்டட் தெம் ஹஸ் டு பி அவுட் சைட். அப்போது இந்த 3த்தையும் செய்வர் என்ன பண்ண அதுக்குள்ளேயே இருப்பார்,
ஸோ அது அப்படின்னு அப்போ வெளியிருந்து தான் அவர் வந்து சிருஷ்டிக்கணும். அதுதான் அவர் வந்து இஸ் நாட் லிமிட்டெட். நம்ம இருக்கிற மாரி வந்து காடு வந்து, அதனால தான் வந்து கடவுளுக்கு வந்து என்னது நம்ம என்ன பண்ணுறோம், அவர் அல்ஃபா ஒமேகா ஆதியும் அதுவுமானார். அவருக்கு வந்து என்ன தொடக்கமும் இல்லை முடியும் இல்லை. அவரோட டைமால் நீங்கள் வந்து மெஷர் பண்ண முடியாது, அவரோட ஸ்பேஸால் மெஷர் பண்ண முடியாது. சரிங்களா? சரி, ஓகே. இந்த சிருஷ்டிப்பெல்லாம் எப்படி ஆண்டவர் வந்து யாரை இது வந்து யார் சிருஷ்டிக்கப்பட்ட யார் சிருஷ்டித்தா அப்படின்றது வந்து வேதத்தில் நம்ம கிளியராக இருக்கு. ட்ரினிட்டி நம்ம பார்த்தோம், பிதா குமாரன் பரிசுத்தாவி. அப்போ இது யார் சிருஷ்டிக்கிறா அப்படின்னும் போது வேதம் கிளியராக சொல்லுது, ஃபார் பை ஹிம்ன்றது ஜீசஸ் வந்து கிளியராக வந்து ஜீசஸ். அப்போது ஏசப்பா மூலியமாக தான் சகலத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தேவன் வந்து சகலத்தையும் நம்ம இயேசு மூலியமாக சிருஷ்டிக்கிறார். ஸோ பிதா அவருடைய இது வந்து அவருடைய ஐடியா, இந்த மாதிரி சிருஷ்டிக்கப்படணும், சகலமும் சிருஷ்டிக்கப்படணும், யூனிவர்ஸ் சிருஷ்டிக்கப்படணும், பூமி சிருஷ்டிக்கப்படணும், ஹெவன் சிருஷ்டிக்கப்படணும், அது மாதிரி சிருஷ்டிக்கப்படணும், அதில் மனுஷங்க சிருஷ்டிக்கப்படணும். இதெல்லாம் வந்து அவருடைய ஐடியா. ஆனால் இது ஐடியா வந்து யார் செய்கிறா, ஏசப்பா. சரிங்களா? ஜீசஸ். அதை வந்து வசனம் வந்து கிளியராக போட்டிருக்கு. ஃபார் பை ஹிம் ஜீசஸ் வேர் ஆல் திங்ஸ் கிரியேட்டட் தட் ஆர் இன் ஹெவன் தட் ஆர் இன் எர்த். பூமியில் இருக்கிறது எல்லாமே, கடல் எல்லாமே நம்ம பார்க்கணும், செடி மரம் கொடிகள் எல்லாமே நம்ம பார்க்கறது, விசிபிள் அண்ட் இன்விசிபிள். இன்விசிபிள்னா நம்ம பார்க்காதது, பரலோகத்து வானத்து மேலே எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் இன்விசிபிள். ஹெவன்ல என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, அதான் இன்விசிபிள். சரிங்களா? வெதர் தே ஆர் த்ரோன்ஸ் ஆர் டொமினியன்ஸ் ஆர் பிரின்சிபாலிட்டிஸ். சரியா? அது வந்து என்னது, காணப்படுகிற சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ மனுஷன் மாத்திரம் இல்லை, தூதர்களுடைய அவங்களுடைய ஏஞ்சல்ஸும் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் கிங்டம்ஸ். சரிங்களா? டொமினியன்ஸ், பிரின்சிபாலிட்டிஸ், த்ரோன்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து வேதத்தில் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நம்மளால இதெல்லாம் பார்க்க முடியாது. சரிங்களா? ஏஞ்சல்ஸ்லாம் ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ், நம்ம கண்ணெல்லாம் பார்க்க முடியாது. சரி, ஸோ எல்லாமே யார் வந்து பிதா குமாரன் மூலியமாக இது எல்லாமே சிருஷ்டிக்கிறார். அதான் இந்த வசனம் வந்து கிளீனா சொல்லுது. இப்போ இந்த சிருஷ்டிகர் கடவுள் வந்து சிருஷ்டிக்கிறார்ல, இப்போ அந்த கடவுள் வந்து நம்ம பார்த்தோம், அவர் வந்து டைம் ஸ்பேஸ் மேட்டரால நம்ம மெஷர், அவர் வந்து இஸ் நாட் எ லிமிட்டெட் காட் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அந்த சிருஷ்டிப்பில் நம்ம எங்கே இருக்கோம்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சைஸ் எடுத்துக்கலாமா? இந்த ஸ்டடியில் வந்து அவ்வளோ நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ஸ்டடியில் வந்து இந்த சிருஷ்டிப்பில் நம்ம கம்பேர் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்னுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய சைஸ் வந்து மோர் தென் 5.5 feet அண்ட் 90 kg வச்சிங்களேன். இதுதான் என்னுடைய சைஸ். அது பார்க்குறதுக்கு பெருசாக தான் தெரியுது. நம்மளை பொறுத்த வரையும் அரௌண்ட் மோர் தென் 5.5 feet அண்ட் 90 kgன்றது பெரிய விஷயம்தான். ஆனால் ஆண்டரோட பார்வையில் எப்படி, நம்ம வந்து ஒரு டெஸ்ட்டு தான். நம்மளே வந்து ஒரு டஸ்ட்டு அப்படி பார்க்கும்போது, ஒரு மண் எடுக்கிறோம், சின்ன மண் நீங்கள் எடுங்க, அதான் வந்து டஸ்ட்டு. ஒரு 90 kg நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டஸ்ட்டுனா, அப்போது ஆண்டர் பார்வையில் நம்ம வந்து ஒரு டஸ்ட்டாக தெரியும். சரி, அதை எப்படின்றது உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். எப்படி டஸ்ட்டுன்றீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஆண்டோட சிருஷ்டிப்பை வச்சே நான் உங்களுக்கு அதை புரிய வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முந்தைய மாரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிலாம் இருக்குது, பிக் டெலோஸ்கோப்ஸ்லாம் இருக்குது, நாசா பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் இருக்குது. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இந்த யூனிவர்ஸு அந்த எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, சேட்டலைட்டில் பார்த்து அது எவ்வளோ தூரம் இருக்குது, எவ்வளோ பெருசு இருக்குது, சன் எவ்வளோ பெருசு, பிளானட் எவ்வளோ பெருசு இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சிருஷ்டித்தவர் யார்? கண்டிப்பாக காட் தான் ஒருத்தர் சிருஷ்டித்திருக்கிறாரு. அப்போ அதுதான் நம்ம ஜீசஸ் சொல்கிறோம். சரிங்களா? அப்போது அதில் அந்த சிருஷ்டிப்பில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றது தான் இதோட மெயின். இதில் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்குள்ள சில விஷயம் வந்து நான் போக போக சொல்லுவேன். அது வந்து நீங்கள் அது மூலிமா ஆண்டரை வந்து நீங்கள் மகிமைப்படுத்த நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது சங்கீதக்காரன் வந்து 150 என்ன சொல்கிறாரு, சாம்ஸ் 150 அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரைவை பார்த்து அவரை துதிங்கள், அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதிங்கள். 2 விஷயம். அவர் வல்லமை விளங்கும் ஆகாய விரைவை பார்த்து என்ன பண்ணோம், துதிக்கணும். ஆகாய விரைவு, இங்கே இந்த ஆகாய விரைவு தான் ஆக்சுவலாக இந்த வசனத்தை வச்சு தான் நான் வந்து நானே இப்போ ஜஸ்ட் ரிசர்ச் பண்ணேன்.
வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து. ஸோ ஆகாய விரிவுனா என்ன, அதில் என்ன தான் இருக்குது அப்படின்றத வந்து துதிக்கணுமே அப்படின்னு போட்டிருக்குது. சரி, ஓகே, ஜஸ்ட் நம்ம செக் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் செக் பண்ணேன். அதோட என்னுடைய டேக்அவே தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அப்போது அவருடைய வல்லமை கிரியைகளுக்காக, ஸோ அவருடைய கிரியைகள் என்னென்ன கிரியைகள் அவர் எப்படி சிருஷ்டித்திருக்கிறாரு, அதை நம்ம அதை பார்த்து என்ன பண்ணணும், துதிக்கணும் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஸ்டார்ஸ், பிளானட்ஸ். இப்போது இந்த யூனிவர்ஸில் நம்ம இருக்கிறதானது வந்து ஸ்டார்ஸ், பிளானட்ஸ். இப்போ நம்ம வந்து இது ரெண்டுமே நம்ம படிச்சிருக்கோம். திருப்பி நான் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸ்டார்ஸ்னா என்ன, பிளானட்னா என்ன. ஸ்டார்ஸ்னா என்னன்னா ஒரு கேஸ் பாலுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சன் இஸ் எ ஸ்டார். ஸ்டார் என்னன்னா ஒரு கேஸ் பாலு. அதில் வந்து எப்பவுமே வந்து ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கும். நியூக்ளியர் ஃபியூஷன் மூலியமாக ஒரு 2 அணுக்கள் வந்து சேர்ந்து ஒரு பெரிய எனர்ஜி உண்டாகும். ஒரு கேஸ் பால் தான் அது. இப்போ சன்ன்றது வந்து ஒரு ஸ்டார். சரிங்களா? அதே போல் பிளானட். பிளானட்னா என்ன அப்படின்னா, பிளானட் வந்து அது வந்து 3 சேர்ந்துருக்கும். சாலிடு, லிக்விட், கேஸ் ஆர் ஏ காம்பினேஷன் ஆஃப் ஆல் 3. ஸோ பிளானட்ன்றது வந்து ஒரு கேஷியஸ் பால் கிடையாது. அதுக்கு வந்து சாலிட் இருக்கும், தண்ணீர். இப்போ உலகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிலம் இருக்குது, தண்ணி இருக்குது, காற்றும் இருக்குது. சரிங்களா? அதுதான் பிளானட்ன்றது. அது வந்து ஸ்டாரை விட சின்னதாக இருக்கும். அதில் வந்து ஒரு நியூக்ளியர் ஃபியூஷன்லாம் நடக்கிறதுக்கு நியூக்ளியர் ஃபியூஷன்லாம் நடக்குது. ஏன்னா சின்னதுனால அது நியூக்ளியர் ஃபியூஷன்லாம் நடக்காது. இதுதான் வித்தியாசம் ஸ்டார் பிளானட். ஏன் ஸ்டார் பிளானட் அப்படின்னா, வானத்தில் நம்ம யூனிவர்ஸ் பார்க்கும்போது ஸ்டார் எவ்வளோ பெருசு, பிளானட் எவ்வளோ பெருசு அப்படின்றத கம்பேர் பண்ணும்போது தான் நம்ம சைஸ் என்ன அப்படின்றது தெரிய வரும். அப்போது ஆண்டோட பார்வையில் நம்ம எவ்வளோ சிறுசாக இருக்கிறோம் அப்படின்றது நம்மளுக்கு வந்தபோது தான் நம்மளை தாழ்த்த முடியும். சரிங்களா? அடுத்து சிம்பிளாக இதில் நீங்கள் பாருங்கள். இப்போ இது வந்து நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் லார்ஜஸ்ட் ஸ்டார்ஸ் போட்டிங்கன்னா இந்தமாரி வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 போட்டிருக்கீங்களா? இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த ஃபோட்டோ அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ டிஃப்ரெண்ட், இது வந்து பிளானட் ஸ்டார்ஸ் மிக்ஸ்டானது. ஒரு நீங்கள் வானத்தில் யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸும் இருக்கும், பிளானட்டாக இருக்கும். அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு வந்து மெர்க்குரி, அடுத்து மார்ஸ், வீனஸ், எர்த். இந்த மெர்க்குரியோட பார்க்கும்போது எர்த்து வந்து இவ்வளோ பெருசாக இருக்குங்க. இப்போ இந்த எர்த்து வந்து இங்கே வந்துருச்சு. இந்த எர்த்து எவ்வளோ இருக்கு பாருங்க. அடுத்தது ஜூபிட்டர். இந்த எர்த்துக்கும் இந்த ஜூபிட்டர் கம்பேர் பண்ணும்போது ஜூபிட்டர் ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ இந்த ஜூபிட்டர் தூக்கி இங்கே வருது. இங்கே பாருங்க, ஜூபிட்டரோட சைஸ் வந்து இந்த 3rd குவாட்ரத்தில் வருது, சின்னதாக இருக்குது. சரிங்களா? அடுத்தது இதுதான் சன். இந்த ஜூபிட்டருக்கு இதுதான் சன். ஜூபிட்டரோட சன் வந்து பெருசு. இப்போ அந்த சன்னோட இந்த ஸ்டார் பெருசு. ஸோ நான் உங்களுக்கு சொன்ன எர்த் இஸ் எ பிளானட், சன் இஸ் எ ஸ்டார். ஸோ மிக்ஸ்டாக இருக்கும். யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே மிக்ஸ்டாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ இந்த சீரியஸ்ன்ற ஸ்டார் வந்து இங்கே வந்துடுச்சு. இப்போது இந்த சீரியஸ்க்கும் இந்த ஆல்டிபரனுக்கும் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. இந்த ஆல்டிபரன் பெருசாக இருக்கா? இப்போ இந்த ஆல்டிபரன் பாருங்கள் இங்கே வந்துடுச்சு, ஒரு கடுகு சைஸில் இருக்குது. இந்த ஆல்டிபரனே பார்த்தீங்கன்னா இது இந்த ஸ்டார் பாருங்கள் அதோட பெருசாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டார் இங்கே வருது, அப்படியே போகுது. ஸோ ஒவ்வொரு ஸ்டார் நீங்கள் எர்த் எடுத்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சின்னதாக இருக்கும். சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு காட்டுறேன். மெர்க்குரி, மார்ஸ், எர்த். சன் கேஷியஸ் பால். இதுவும் சன் தான். இதுவும் சாரி ஸ்டார். கம்பேர் பண்றாங்க ஒவ்வொரு ஸ்டார் அண்ட் சைஸ், ஒவ்வொன்றும் ஒரு சைஸ்ல டிஃப்ரெண்ட் பெருசாகிட்டே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து ஸ்டாரோட சைஸ் வந்து சன்னுக்கு நியர்பை இருக்கிறதான ஸ்டார்ஸோட சைஸ் வந்து நம்ம பார்த்தோம், இப்படி வந்து பெருசாக இருக்குது. இப்போ அடுத்தது வந்து உங்களுக்கு நான் வந்து என்ன சொன்னேன்,
ஸ்டார் வந்து சொன்னேன். அடுத்தது வந்து பிளானட் பற்றி சொன்னேன். ஸ்டார்னா வந்து கேஷியஸ் பால், பிளானட்னா வந்து இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் சாலிட் லிக்விட் கேஸ் 3 இருக்கும். அந்த பூமி எக்ஸ்பிளைன் அதான் பிளானட்ன்றது. கேலக்ஸி அப்படின்னா ஒரு கேலக்ஸின்றதுனா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டாரு பிளானட் எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு இடத்துல இருக்கும். அதுதான் கேலக்ஸின்வாங்க. கேலக்ஸின்றது ஸ்டார்ஸ் பிளானட் மிக்ஸ் ஆகி ஒரு கம்பைன்டு கிளஸ்டராக இருக்கும். அதுதான் வந்து கேலக்ஸின்வாங்க. விச் இஸ் கம் டுகெதர், கிராவிட்டினால அப்படியே கம்பைண்டாக இருக்கும். இப்போ நம்ம இருக்கிற கேலக்ஸி பேர் வந்து மில்கி வே. நம்ம இருக்கிற கேலக்ஸி பேர் வந்து மில்கி வே. அதான் இது நான் இப்போ போட்டிருக்கேன். இப்போ இந்த மில்கி வேல எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குன்னா there are 200 பில்லியன் ஸ்டார்ஸ். எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குங்க? 200 பில்லியன் ஸ்டார்ஸ். அப்படி இருந்தது தான் ஒரு கேலக்ஸி. சரி, ஓகே, ஒரு கேலக்ஸி இப்படி இருக்குன்னா how many galaxy அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are 100 பில்லியன் கேலக்சிஸ். 100 பில்லியன் கேலக்சிஸ். அப்போ ஒரு கேலக்சிலே 200 பில்லியன்ஸ்னா அப்போ 100 பில்லியன் கேலக்சினா ஒவ்வொரு கேலக்சியும் எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்த்துங்க. இதை விட பெரிய கேலக்சிஸ்லாம் இருக்குன்றாங்க. நீங்கள் போய் நீங்கள் இதை பார்க்கும்போது நீங்கள் ஃபர்தர் ரிசர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசாக யூனிவர்ஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ இங்கே நான் சயின்ஸை சொல்ல வரல. இந்த சயின்ஸ் மூலிமா நம்ம வந்து வல்லமை விளங்கும் ஆகாய விரைவை பார்த்து அவரை துதியுங்கள் அந்த வசனம் மூலியமாங்க. ஸோ எவ்வளோ பெருசாக இருக்க யூனிவர்ஸ் அப்படின்னும் போது கடவுள் சிருஷ்டிப்பை வந்து நம்மளால் வந்து நம்ம நினச்சி பார்க்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேலக்ஸியில் ஒன்று ஃபர்தர் அவங்க சொல்கிறேன். இந்த கேலக்ஸி இங்கேருந்து இது நீங்கள் கிராஸ் பண்ணணும்னு வச்சிங்களேன், இட் டேக்ஸ் 10,000 இயர்ஸ். 10,000 இயர்ஸ்னா அதுவும் என்ன ஸ்பீடில் போகணும்னா லைட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 3 lakh kilometer per second. சூரியனுடைய லைட்டோட ஸ்பீடு வந்து லைட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கேருந்து சென்னை பைக்கில் போகிறோன்னு வச்சிங்களேன், எவ்வளோ டிஸ் போவோம்? 80 or 100 kilometer ஸ்பீடில் போகலாம். ஆனால் நீங்கள் 3 lakh kilometer ஸ்பீடு, தட் இஸ் லைட்டோட ஸ்பீடு. அப்படி போனால் 10,000 இயர்ஸ் கிராஸ் பண்ண முடியும். அதேமாரி மனுஷன் விட்ட எந்த ஒரு ஆப்ஜெக்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா 8 பில்லியன் மைல்ஸ் மேலே ட்ராவல் ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள் 8 பில்லியன் மைல்ஸ் இங்கேருந்து சும்மா பக்கத்துலேயே, அவ்வளோதான். இது விட்டு வந்து மனுஷன் வந்து ட்ராவல் பண்ணல. அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம த ஃபாதர்ஸ்ட் எனி பர்சன் ட்ராவல் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா 3,86,240 கிலோமீட்டர் தான் வந்து நம்ம ஒரு மனுஷனே வந்து அதுவும் 3 தான் போயிருக்கான். அவ்வளோதான் வந்து மனுஷனே ட்ராவல் பண்ணுதுன்றது சயின்ஸ் சொல்லுது. இது வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி லைட் இயர் இஸ் ஏ யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஸோ லைட் இயர் வந்து யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம மெஷர் பண்ணுறோம்ல, இங்கேருந்து இன்னொரு இடம் வந்து 2-3 கிலோமீட்டர்ன்றோம். அதேமாரி சென்னை டு அரக்கோணம் வந்து ஒரு 60 கிலோமீட்டர் இருக்கலாம். ஸோ அதேமாரி வானத்தில் இருக்கிற ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், யூனிவர்ஸில் வந்து இந்த யூனிட்ல தான் மெஷர் பண்ணுவாங்க. லைட் இயர்னு சொல்லுவாங்க. லைட் இயர்னா ஒரு லைட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அதோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 3 lakh kilometer சொன்னேன். அப்போது அந்த ஸ்பீடில் வந்து ஒரு வருஷமாக அது போச்சுன்னா லைட் இயர் ஒரு வருஷமாக ஒரு லைட் ட்ராவல் பண்ணிச்சுன்னா எவ்வளோ 10 trillion kilometer போகும். சரிங்களா? ஸோ தட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் 1 year. அதுதான் வந்து 1 light yearன்னுவாங்க. இப்போ மேலெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்லேருந்து இன்னொரு ஸ்டார் வந்து இத்தனி லைட் இயர், லைக் 1000 light years, பில்லியன் லைட் இயர்ஸ். ஒரு கேலக்ஸி டு இன்னொரு கேலக்ஸி 60 million years சொல்கிறாங்க. அப்போதான் பார்த்துங்க, அப்போனா எவ்வளோ வாஸ்ட் இஸ் யூனிவர்ஸ் அண்ட் அவர் எர்த்து வந்து எப்படி இருக்குன்றது நீங்கள் பார்த்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து கேலக்ஸிங்க. இந்த கேலக்ஸியில் வந்து இங்கே ஒரு சின்ன டாட், இது எடுத்துங்களேன், இதுதான் இதுக்குள்ளே தான் வந்து இந்த சோலார் சிஸ்டம். சரிங்களா? இது பிளானட்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சன்னு, இதில் வந்து எர்த்து, இந்த டாட்டு தான் அது. இது ஃபுல்லாகவே வந்து ஒரு கேலக்ஸி. சரிங்களா? அதான் இது வந்து ஒரு கேலக்ஸி. இந்த மாதிரி நான் சொன்னேன் 100 பில்லியன் கேலக்சிஸ் இருக்குது. இன்னும் உங்களுக்கு நான் சொல்லணுன்னா ஒரு சன் எடுத்துட்டோன்னா அந்த சன்னுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சன்னு வந்து நம்ம எர்த்துக்கும் கம்பேர் பண்ணோன்னா நம்ம எர்த்து வந்து சன் வந்து 110 times 110 மடங்கு வந்து சன் வந்து எர்த்தோட பெருசு. அப்போது ஜூபிட்டர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு, சன் இவ்வளோதான் சைஸ். இப்போது
இங்கே நம்ம ஒரு வசனம் பார்க்கலாம். ரிமெம்பர் நவ் தை கிரியேட் இன் த டேஸ் ஆஃப் த யூத். ஸோ இந்த வசனம் என்னன்னா, நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை அப்படின்னு பிரசங்கி 12:1 எழுதப்பட்டிருக்கு. இது என்னன்னா, கிரியேட்டர். நம்ம இங்கே வந்து கிரியேஷனை பற்றி பார்க்குறோம். அப்போ கிரியேஷன் பண்ண பார்க்கும்போது கிரியேட்டர், அப்போ கிரியேட்டர் இஸ் நம்ம பார்த்தோம். கிரியேட்டர் வந்து யாரு? ஜீசஸ். ஜீசஸ் இஸ் காட் நம்ம பார்த்தோம். அப்போது நம்ம வந்து இந்த கிரியேஷனை பார்க்கும்போது என்ன பண்ணோம், நீ எப்போ நினைக்கணும், இந்த சிருஷ்டிப்பெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம், உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை அப்படின்னு பிரசங்க எழுதுற. அப்போ நம்ம வாலிப பிராயத்தில் தான் இந்த சிருஷ்டிகரை நம்ம கடவுளை என்ன பண்ணோம், நம்ம தெய்வத்தை வந்து மெய் தெய்வமாக இயேசுவை நம்ம என்ன பண்ண நினைக்கணும். சரிங்களா? வாலிப பிராயத்தில் வயசான பிறகுலாம் வந்து நம்ம ஆண்டரை வந்து நேசிக்கிறதோ இல்லை ஆண்டருக்காக நம்ம இது பண்ணுறதெல்லாம் வந்து ஆண்டர் எதிர்பார்க்கல. ஆண்டர் எதிர்பார்க்கறது வாலிபத்தில் தான் பெலன் இருக்கும். மிலிட்ரிலாம் வந்து எப்படி வாலிபத்தில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, வச்சிருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ வாலிபத்தில் தான் வந்து எல்லாமே பண்ண முடியும். வாலிபத்தில் தான் ஆண்டருக்காக எல்லாமே நம்ம வந்து துதிக்க முடியும். ஆண்டருக்காக ஒரு காரியம் செய்ய முடியும். ஆண்டர் நல்லா துதிக்கலாம். வாலிப பிராயத்தில் தான் ஆண்டருக்காக நம்ம எல்லாமே செய்யலாம். ஆண்டருக்காக ஆண்டவருடைய நோக்கம் அதெல்லாம் வந்து நிறைய இருக்கு. மனுஷன் மேலே ஆண்டர் எதிர்பார்க்குற காரியங்கள் நிறைய உண்டு. சரிங்களா? பெருசாக எதிர்பார்க்கலாம். ஆண்டருக்காக நம்ம பரிசுத்தமாக ஜீவிக்கணும். ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ணணும், பரிசுத்தமாக ஜீவிக்கணும், பாவம் இல்லாமல் ஜீவிக்கணும். கஷ்டம்தான், ஆனால் என்ன பண்ணலாம், ஆண்டவர் நம்மளுக்கு அது கிருபை கொடுப்பாரு. வாலிபர்களுக்கும் இல்லை எல்லாருக்கும் சரி. அவர் என்ன பண்ணார், இஸ் அ ஹோலி காட், இஸ் அ சுப்ரீம் மார்வலஸ், இஸ் என்ன சொல்கிறது, மெக்னிஃபிஷியன்ட். அவர் வந்து இஸ் அ சர்வ வல்லமுள்ள தேவன். அப்போது அவர் வந்து அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், நினைக்கணும். வாலிபர்கள் இப்போது இந்த சிருஷ்டிப்பெல்லாம் பார்க்கும்போது சிருஷ்டிக்கிற நினைக்கணும். இப்போது ஒரு லைட்டோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா என்னது 3 lakh கிலோமீட்டர். இதுவரை ஒரு ஆப்ஜெக்ட் கூட நம்ம என்ன ராக்கெட்டோ என்ன இதுவோ சரி லைட் ஸ்பீட்லாம் ட்ராவல் ஆகலை. அந்த லைட்டு வந்து எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்றது மட்டும் நீங்கள் பாருங்கள். இது யார் சிருஷ்டித்தா? ஆண்டவர் தான் சிருஷ்டித்தார். லைட்டு சிருஷ்டித்திருக்கிறாரு, ஸ்டார் சிருஷ்டித்திருக்கிறாரு, பிளானட் சிருஷ்டித்திருக்கிறாரு. அப்போது சிருஷ்டித்தவரை வந்து டு ஹூம் வில் யூ கம்பேர் மீ, அவரை ஆண்டவர் வந்து எப்படி நம்ம கம்பேர் பண்ண முடியும்? அவருக்கு ஈக்குவலாக யாருன்னா, ஆர் ஹூ இஸ் மை ஈக்குவல், ஆண்டருக்கு ஈக்குவலாக யாருன்னா இருக்கிறாங்களா? சேஸ் தி ஒன்லி ஒன். லிஃப்ட் அப் யுவர் ஐஸ் அண்ட் லுக் டு தி ஹெவன்ஸ். இப்போ நம்ம கண்களை வந்து வானத்துக்கு எடுத்து பார்க்கணும். ஹூ யூ கிரியேட்டட் ஆல் திஸ். இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணணும். ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது, நம்ம டெய்லியும் போகும்போது பார்க்கும்போது, செடிகளோ மூலங்களோ கொடிகளோ மலைகளோ நீரூற்றுகளோ எதை பார்க்கும் போது, இல்லை வானத்தில் நம்ம பார்க்குற நட்சத்திரங்கள், நைட்டு நம்ம போகிறோம் நிலா மூணை பார்க்குறோம், நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம யாரை பார்க்கணும், சிருஷ்டிக்கிற நினைக்கணும். அவர் யாரு? He who brings out the starry host. இந்த எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, ஹோஸ்ட் 1 by 1 எல்லாத்தையும் வந்து பேரிட்டு அவர் கூப்பிடுறாரு. and calls forth each of them by name. ஒவ்வொரு ஸ்டாரும் நம்ம பார்த்தோம், பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் இருக்கு. அந்த பில்லியன்ஸ்ல பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ். ஒவ்வொரு ஸ்டாருக்கும் அவர் பேர் வச்சிருக்கிறாருன்னு போட்டிருக்கு. அவர் வந்து கூப்பிடுற தேவன் ஒவ்வொரு ஸ்டாரையும். பிகாஸ் ஆஃப் இஸ் கிரேட் பவர் அண்ட் மைட்டி ஸ்ட்ரென்த், நாட் ஒன் ஆஃப் தம் இஸ் மிஸ்ஸிங். ஒன்னும் வந்து அவர் வந்து எந்த ஸ்டார் என்னது அவருக்கு முன்னாக மிஸ்ஸே ஆகாது. ஏசாயா 40:25-26. என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள், என்னை யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்கிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகள் சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனை இலக்கட்ட திட்டமாக புறப்பட பண்ணி அவைகள் எல்லாம் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகாபலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளை ஒன்றும் குறையாமல் இருக்கிறதுன்றது பார்க்குறோம். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், நம்ம டெஸ்ட்ன்னு சொன்னோமே, அது எப்படின்றது உங்களுக்கு நான் இதில் சொல்கிறேன். நம்ம ஒரு பிளானட் நம்ம பார்த்தோம். இதுதான் நம்ம ஸ்கூட்டின்ற ஒரு பிளானட் நம்ம பார்த்தோம். இதுதான் அந்த ஸ்கூட்டி. இந்த ஸ்கூட்டியில் இந்த எர்த்தை எடுத்து நம்ம அப்படியே இந்த எர்த்து பால் எடுத்து இதில் ஃபில் பண்ணிகிட்டே இருந்தோன்னு வச்சிங்களேன், எவ்வளோ இந்த மாரி எர்த்து வந்து இதுக்குள்ளே போட முடியும்? ஒன்லி இந்த ஸ்டார்
there are billions of stars. அதில் ஒரே ஒரு ஸ்டார் பெரிய ஸ்டார்ன்றாங்க மில்கி வேல. இதோட பெருசு கூட இருக்குன்றாங்க. பட் நம்ம டெலிஸ்கோப்பில் இந்த ஸ்டார் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த எடுத்து நம்ம ஃபில் பண்ணும்போது எவ்வளோ ஸ்டார்ஸ், சரிங்களா? ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் பால்ஸ் எடுத்து இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு பேஸ்கெட்டில் ஃபில் பண்ணீங்கன்னா அதே மாதிரி தான் அது வந்து நீங்கள் வந்து இதை ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ பால்ஸ் ஃபில் பண்ண முடியும் அப்படின்னா 6 quadrillion 489 trillion எர்த்து வந்து இந்த ஸ்கூட்டியில் இதுதான் அந்த ஸ்கூட்டி அந்த பிளானட் நான் சொன்ன பாருங்க அதில் ஃபில் பண்ண முடியும். என்ன அதில் குவாட்ரில்லியன் கேட்குறீங்கன்னா நம்ம பில்லியன் ட்ரில்லியன்லாம் படிச்சிருப்போம், குவாட்ரில்லியன்லாம் நான் படிச்சிருக்க மாட்டோம். நானே இது பண்ணும் போது எனக்கு வந்து இந்த குவாட்ரில்லியன்றது இருக்குது எனக்கு தெரிஞ்சுது. குவாட்ரில்லியன் அப்படின்னா எத்தனை சைபர் பார்த்தீங்கன்னா 15 சைபர், தெர் ஆர் 15 zeros. ஸோ ஃபஸ்ட்டு பில்லியன், ட்ரில்லியன்னா உங்களுக்கு 12 zeros, பில்லியன் 9, 12, குவாட்ரில்லியன்னா 15 zeros. இந்த மாதிரி 6 quadrillion 489 trillion எர்த்து வந்து இந்த ஸ்கூட்டியில் போட முடியும். அப்போ இது அவ்வளோ எர்த்து ஃபில் பண்ண முடியும். அந்த ஸ்கூட்டிக்கும் நீங்கள் இந்த சன்னோட கம்பேர் பண்ணுங்களேன், சைஸ் பாருங்க. சன் வந்து அதே ஒரு டாட் மாதிரி இருக்குது, சின்ன டாட் மாதிரி இருக்குது. இதோட அதே மாதிரி எர்த்து இந்த சன்னுக்கு விட சின்னது டஸ்ட், எனக்கு தெரியல, எர்த்தே வந்து டஸ்ட் மாதிரி தான் இருக்கு. அந்த எர்த்துலேருந்து இந்த ஸ்கூட்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ தெரியுங்களா? 9500 லைட் இயர்ஸ். லைட் இயர்ஸ்னால் உங்களுக்கு சொன்னேன், 1 லைட் இயர்னா என்னது, 1 இயருக்கு ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் 10 trillion kilometer. இப்போ 9500 லைட் இயர்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து எர்த்து டு யூஎஸ்ஒய் ஸ்கூட்டி இந்த ஒரு இதுக்கு. பாருங்க, இந்த சன்லேயே வந்து இந்த எர்த்து வந்து இப்படி இருக்கு. இந்த சன்னை பாருங்க, டாட். அப்போ எர்த்தே ஒரு டஸ்ட் தான். டஸ்ட்டுக்குள்ளே நம்ம வந்து என்னது, நம்மளே ஒரு டஸ்ட். இப்போ நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஆண்டர் சிருஷ்டிகரை வந்து உங்களுக்கு ஒரு 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 உறவோ இல்லை உங்களுக்கு ஆண்டரோட ஒரு என்ன சொல்கிறா, இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் உங்களை வந்து தாழ்த்த முடியும், சரிங்களா? அதை ஃபர்தராக சம்திங் வந்து உங்களுக்கு சயின்ஸ்லேருந்து இன்னும் வந்து போடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மில்கி வே இந்த கேலக்சியில் வந்து நம்ம பார்த்தோம் 200 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 200+ பில்லியன் ஸ்டார்ஸ். அதை நீங்கள் ஒரு ஸ்டாரை நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 2500 வருஷம் வரும். ஒரு செகண்டுக்கு ஒரு ஸ்டார். 1 2 3 4 5 6 7 2500 இயர்ஸ் ஆகும் ஒரு 1 கேலக்சியில், இந்த மில்கி வேல மட்டும். இன்னொரு பார்த்தீங்களா, டெம்பரேச்சர், நம்ம சன்னுடைய டெம்பரேச்சர் உங்களுக்கு தெரியுமா? 5537, 5537 டிகிரி. நம்ம வந்து 40 டிகிரி மேலே இருந்தாவே நம்மளால முடியல, நம்ம ஜஸ்ட் ஏசியில் போகிறோம், நம்மளால கஷ்டமாக இருக்குது. சன்னுடைய டெம்பரேச்சர் பாருங்க. இப்போ ஆண்டவர் வந்து அப்போ ஆண்டுடைய நீங்கள் பார்த்துங்க. ஸோ அவருடைய சர்வ வல்லமை, அதான் சொல்ற சர்வ வல்லமையுடையவர். இன்னொன்று பாருங்க, ஜஸ்ட் இப்போ சன்லேருந்து நம்ம எர்த்துக்கு வந்து ஒரு லைட்டு, சன்லைட் வருது. அது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தெரியுங்களா? அங்கேருந்து எர்த்துக்கு வர்றதுக்கு 150 மில்லியன் கிலோமீட்டர். 150 மில்லியன் கிலோமீட்டர் பாருங்க 8 மினிட்ஸில் ட்ராவல் ஆகுது. அதனால தான் வந்து லைட் வந்து அவ்வளோ ஸ்பீடாக வச்சுருக்காரு. ஸோ 8 மினிட்ஸில் 150 மில்லியன் கிலோமீட்டர் வந்து அதனால தான் நம்ம கூட வந்து சுவிட்ச் போட்டோட டப்புன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், உடனே இல்லை கண்டிப்பாக அந்த ரூம் ஃபுல்லாக ஃபில் ஆகும். பிகாஸ் லைட் அவ்வளோ ஸ்பீட் ட்ராவல் ஆகும். சவுண்டு கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வரும். அதேமாதிரி நீங்கள் வந்து இப்போ மேலே ஃபார் எக்ஸாம்பிள் 3.7 பில்லியன் மைல்ஸ்லேருந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா இதுதான் எர்த்து சைஸ், ஒரு டாட் மாதிரி இருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் இருக்கும், அதுக்குள்ளே இருக்கும். இப்போ சங்கீதக்காரன் வந்து 103:11 என்ன எழுதியிருக்காருன்னா, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவா பெரிதாக இருக்கிறது. அப்போ பூமி வானம் எவ்வளோ பெருசு நம்ம பார்த்தோமோ, அப்போ அவருக்கு பயப்படுறவங்க மேல அவருடைய கிருபை, அவருடைய கிரேஸ் வந்து அவ்வளோ பெரிதாக இருக்கும்ன்றதை எழுதுறாரு. For as high as the heavens are above the earth, so great is his love for those who fear him. கிருபைனா அதோட அன்பு.
அப்போது அவருடைய கிருபை, அவருடைய அன்பு நம்ம மேலே என்ன இருக்கும்? பெருசாக இருக்கும். சரிங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த பூமியை காற்றிலும் வந்துட்டு என்னது வெளியேற பெற்றதுன்ட்டு வேதம் சொல்லுது. எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குது. இந்த பூமியை வந்து என்னது நம்மளுக்கே தெரியும் எவ்வளோ பெருசு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து நம்ம அமெரிக்கா போகணுன்னா நீங்கள் நடந்து போனால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகும், ஷிப்பில் போனால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகும், ஃப்ளைட்டில் போனால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நீங்கள் பார்த்துங்க. பூமியே அவ்வளோ பெருசு. ஆனால் அந்த பூமியே ஒரு டெஸ்ட் மாரி இப்போ நம்மளுக்கு பார்த்துட்டோம். ஆனால் இந்த பூமியை விட என்னது ஆண்டவருக்கு ஒவ்வொருவரும் ஒரு ஆத்மாவும் என்னது இந்த பூமியோட அவருக்கு வந்து என்னது வெளியேற பெற்றது. ஒரு இந்த ஒரு பூமி போனாலும் இதை ஒரு பிளானட் இப்போ வந்து அவருக்கு வந்து என்னது இதுவும் கிடையாது. ஒரு ஆத்மா தான் அவருக்கு வெளியேற பெற்றது. ஏன்னா நம்ம அவருடைய சாயலா சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா இந்த ஆத்மா அழியாது. இந்த ஆத்மா வந்து அவரோடு யுகமா அவரோடு இருந்து ஆளுகை செய்கிறதான இந்த ஆத்மா. சரிங்களா? அதனால தான் வந்து நம்ம வந்து ஆண்டவரை வந்து நினைக்கணும், ஆண்டவரை பயப்படணும், ஆண்டவரை வந்து துதிக்கணும். இதுதான் அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. அதேமாதிரி பாருங்க, மேற்கும் கிழக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினார். அப்போது விலக்கினார் அப்படின்னா என்னது? அப்போ நம்ம வந்து ஒவ்வொருவரும் வந்து இதுலேருந்து என்ன தெரியுது, நம்மெல்லாம் பாவிகள் தான், யாரும் வந்து இது கிடையாது. ஆனாலும் நம்முடைய ஒரு விழுகை வந்துச்சு. கரெக்டுங்களா? ஆதாம் வந்து விழுந்துட்டான், முதல் மனிதன். ஆண்டவர் சிஷ்ட ஆதாம் விழுந்ததுனால அந்த சந்ததி மொத்தமாக என்ன ஆயிடுச்சு, சந்ததி பாவ சந்ததியாக உருவாயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து இந்த சரீரத்தில் என்ன பண்ணுறோம், இன்னும் கூட நம்முடைய பாவம் வந்து செஞ்சிட்ருக்கோம். ஆனால் அதை வந்து என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் வந்து நம்மளை மன்னிக்கிறார். ஏன்னா அந்த பாவத்தை மன்னித்துட்டு அவர் வந்து நம்மளுக்காக என்ன பண்ணுறாரு, பசுத்தமாக ஜீவிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு கிருபை தரார். சரிங்களா? பிகாஸ் காட் இஸ் ஹோலி. கடவுள் வந்து காட் இஸ் ஹோலி. அப்போது ஆண்டவர் வந்து நம்மகிட்ட எதிர்பார்க்கறதுனால ஒரு பரிசுத்தமாக ஜீவியம் செய்யணும், அவருக்கு பயப்படணும், அவரை துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவரை எல்லாமே அதுதான் அவரை எதிர்பார்க்குறாரு. நம்ம வேறு எதுவும் வந்து ஆண்டவருக்கு நம்ம செய்ய முடியாது. அவ்வளோ சிருஷ்டிகருக்கு நம்ம வந்து எதுவும் செய்ய முடியாது. பூமியில் மாத்திரம் இல்லை, மறுமையில் பரலோகத்திலையும் நம்ம என்ன பண்ணணும், அவரை வந்து நம்ம என்ன பண்ணணும், துதிக்கணும். நம்மள நம்ம பரலோகத்தில் வந்து ஆண்டவர் அவருடைய சாயலாக மாற்றுவார். இன்னைக்கு நம்ம ஒரு சாயலில் இருக்கிறோம். சரிங்களா? கடவுளை ஒருவரும் என்ன பண்ணுறதில்லை, கண்டதில்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், அவருடைய சாயலாக நம்ம என்ன பண்ணுவோம், மாற்றப்படுவோம். அவரோட யுகமாக நம்ம என்ன பண்ணுவோம், ஆளக்கூடிய நம்ம சந்ததி மனுஷ சந்ததி தான், மற்ற இதெல்லாம் கிடையாது. மற்ற சிருஷ்டிப்பு எல்லாமே வந்து என்னது, மீனோ அதுக்கெல்லாம் வந்து என்னது வந்து கிடையாது. நம்ம மட்டும்தான் ஜீவாத்மா. நம்ம ஆண்டவரோடு என்ன பண்ணுவோம், அவர் ஜீவ சுவாசத்தை ஊதி நம்ம என்ன பண்ண மனுஷனை சிருஷ்டித்தார், ஜீவாத்மானான்னு போட்டிருக்கு. ஸோ இந்த ஆத்மா வந்து அவரோடு யுகமாக வந்து நம்ம அவரோடு இருக்க வேண்டிய சந்ததி. சரிங்களா? அதனால் அது தடையாக இருக்கிறது என்னன்னா பாவம். அதனால்தான் நம்ம ஜென்ம பாவம் எல்லா பாவங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணுறார், நம்ம விட்டு விலக்கினார் போட்டிருக்கு. இப்போ விலக்கினார்னா என்னது, எப்படி விளக்குனாரு? அதற்காக அவர் என்ன பண்ணார், மனுஷனா வந்து பூமியில வந்து அவர் நம்மளுடைய பாவங்களை ஏற்றாரு. அவர் கடவுளா வந்து இது பண்ணலை. ஏன்னா மனுஷன் தப்பு பண்ணனால அந்த தப்பை வந்து எப்படி கடவுள் வந்து மனுஷனா வரணும். அவரோட பிளான் ஃபர்ஸ்ட் வேற இருந்தது. மனுஷன் விழுந்தனால அவரோட வந்து என்ன பண்ணாரு, வேற ஒரு பிளான். அதான் வந்து என்னன்னா டிவியேஷன். நம்ம பண்ற பாவத்துக்கு பிராயச்சித்தமா அவர் என்ன பண்றாரு, அவர் பலியாகிறாரு. பார்த்தீங்கன்னா அவருடைய தேவனுடைய ரூபமாயிருந்து பிலிப்பியர் 2:6-8 போட்டிருக்கு. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தோம். அவர்னா யாரு, இயேசு வந்து தேவனுடைய ரூபமாயிருந்தனா அவருடைய சாயலா இருந்தோம். என்ன போட்டிருக்குன்னா ரூபமாயினா அவருடைய சாயல். தேவனுக்கு சமமாக இருப்பது கொள்ளாயிடன பொருளான. ஸோ இஸ் ஈக்குவல் டு ஃபாதர். புரியுதுங்களா? அதான் நான் சொன்னேன், காட் இஸ் ஒன், ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட் அப்படின்போது. பட் 3 பர்சனாலிட்டிஸில் இருக்காங்க. சரிங்களா? அப்படின்போது பிதா இவர் தான் வந்து இன்னும் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. சரிங்களா? ஸோ தேவனுக்கு சமமாக இருப்பது கொள்ளாடின பொருளாக இல்லாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி. அப்போ ஏசப்பா என்ன பண்ணுறாரு, அவருக்கு யூக்கலாக இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, தன்னை என்ன பண்ண கொள்ளையிட பொருளாக இல்லாமல் தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபப்படுத்து மனுஷ சாயலானார்.
எதுக்காக ஆகணும்? ஏன் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்காக தான். ஏன்னா இந்த விழுந்து போன சந்ததி வந்து நம்மளது மகிமையாக தான் சிருஷ்டித்தாரு. நம்ம வேற ஒரு சாயில சிருஷ்டித்தாரு. ஆனால் வந்து என்ன ஆயிடுச்சு, நம்ம வந்து வேற ஒரு சாயில வந்து நம்ம ஆதாம் செஞ்சனால அந்த மகிமை போய் என்ன ஆயிடுச்சு, நம்ம வேற ஒரு இதில் இருக்கோம். இப்படி நம்ம ஆண்டவர் சிருஷ்டிக்கல, மகிமை இருந்தது. அப்போ வந்து ஆதாம் வந்து ஆண்டோரோட சம்பாதிச்சுதான். ஆண்டவர் டெய்லியும் வந்து ஆண்டவரும் அவங்களும் வந்து என்னது குற்றம் அறியாமையின் காலம்னு சொல்லுவாங்க. அது ஆண்டவரும் வந்து ஆதாமும் வந்து பேசுவாங்க டெய்லியும். அப்போ அந்த சாயில் வேற. பாவம் செஞ்ச பிறகு என்னாச்சு, ஆண்டவர் வந்து கனெக்ட் பண்ண பேச முடியாது. ஸோ பாவம் வந்து நம்ம கடவுளுக்கும் மனிதனுக்கும் அது பிரிவினை உண்டாக்கும். சரிங்களா? அதனால அவர் என்ன பண்ணாரு, நம்ம மனுஷனா அவர் வந்து அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம். இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பயிர்பட்ட காலத்தில் பலி செலுத்துவாங்க. நீங்கள் படிக்கலாம். இப்போது பாவத்துக்கு வந்து பிராயச்சித்தம் வந்து ரத்தம் தான். அதனால தான் பலி செலுத்துகிறாங்க, எல்லாத்துலேயும் நம்ம பார்க்கலாம். அப்போது அந்த பாவத்தை முழுமையாக கழுவணும்னா ஆண்டவர் மனுஷனாக வந்து வரணும். மனுஷனாக மாறி அவர் என்ன பண்ணணும், அவருடைய ரத்தத்தால் நம்ம கழுவ பண்ணணும். அந்த பாவம் எல்லாம் கழுவணும். ஜென்ம பாவம் சொல்லுவாங்க, ஆதாம்ல இருந்து வருது அந்த பாவம். கர்ம பாவம்னா நம்ம செய்கிற பாவம். இப்போ இதெல்லாமே ஆண்டவர் என்ன பண்றாரு, கழுவுறாரு. அதனால தான் என்ன பண்றாரு, அவர் அங்கிருந்து வராரு. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பயந்தும், அதாவது சிலுவையின் மரண பிறந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஸோ இப்போ இந்த ஸ்டடியில் நம்ம பார்த்தோம், ஆண்டோட சிருஷ்டிப்பை பார்த்தோம். ஆண்டவர் சிருஷ்டி யார், பிதா குமாரனை வச்சு சகல சிருஷ்டிக்கிறாருன்னு பார்த்தோம். அந்த சிருஷ்டிப்பில் நம்ம வந்து ஒரு டஸ்ட்டு தான் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ ஆண்டவர் வந்து அதே போல் நம்ம வாலிபத்தில் தான் ஆண்டவர் என்ன பண்ணணும், நினைக்கணும். ஆண்டவருக்காக நம்ம வந்து எதனா செய்யணும். அதே போல் ஆண்டவருக்கு பயப்படும் போது என்னது, அவருடைய கிருபை பெருசாக இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஆண்டவருக்காக நம்ம பயப்படணும். இவ்வளோ பெரிய தேவன், நம்ம பண்ணுற தப்போ நம்ம பண்ணுற பாவம் வந்து எவ்வளோ விஷயம் இருக்கலாம். நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எல்லாமே பார்க்குறாரு. நினச்சா என்ன ஆகும், அடுத்த செகண்ட் அவர் வந்து என்ன பண்ணலாம், ஒன்றுமே இல்லை. ஆனால் இதை பார்க்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு பயம் உண்டாகணும். ஆமாம், ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன்ல, அவருக்காக நம்ம என்ன பண்ணணும், அவருக்கு பயந்து ஜீவிக்கணும். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஆண்டவர் ஏசப்பா சிருஷ்டிது மாத்திரம் இல்லை, நம்ம பண்ண நம்முடைய மீறுதல் என்ன பண்ண அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பாவத்தை அவரே சுமக்கிறார். கடவுள் மனிதனாக வந்து நம்முடைய பாவங்களை வந்து சிலுவையில் சுமந்து, அதனால தான் வந்து நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைச்சது. நம்மளும் பரிசுத்தமாக ஜீவிக்கலாம். கிறிஸ்துவ போல நம்ம ஜீவிக்கலாம். கஷ்டமானது தான், ஆனால் ஆண்டவர் அது கிருபை தருவார். ஸோ இந்த ஸ்டடி வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து துதியுங்கள், அந்த ஒரு வசனம். ஸோ இந்த ஸ்டடி மூலியமாக நீங்கள் என்னன்னா, நீங்கள் அடுத்தது வாட்டி நீங்கள் எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அதில் ஆண்டவர் வந்து உங்களுக்கு வந்து கண் முன்னாடி வரணும், சோதனம் பண்ணணும். நீங்கள் அது எனிதிங் இருக்கலாம், சரிங்களா? அது மீன் இருக்கலாம், இல்லை நீங்கள் எனிதிங் உங்களுடைய சிருஷ்டிப்பே நீங்கள் பாருங்கள், கண், காது, மூக்கு, வாய், ஒவ்வொன்றும் பாருங்கள். ஆண்டோட சிருஷ்டிப்பு, அதோட ஞானம். இப்போ இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் இந்த அவருடைய சிருஷ்டி இவ்வளோ பெரியவர் என்ன பண்ணணும், நம்முடைய அவைங்களால ஆண்டவர் நல்லா துதிக்கணும். கையினால் நல்லா கரங்களை கொட்டு நல்லா துதிக்கணும், வாயை திறந்து நல்லா துதிக்கணும், நல்லா பாடணும். அதுதான் அவர் எதிர்பார்க்குறவர், எதுவும் எதிர்பார்க்கல. ஒரு அநேகமாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு ஸ்டடியில் நம்ம பார்க்கலாம். சோத்ரம்.